ஒரு திருடன் தப்பு பண்ணி கையும் களவுமா மாட்டிக்கிட்டான். அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க ராஜா கிட்ட கூட்டிட்டு போறாங்க. ராஜா மகாலிங்க சாமியை வழிபடும் சிவனடியார்கள் மேல ரொம்ப அன்பு, பக்தி, மரியாதை எல்லாம் வச்சிருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அந்த திருடன் தண்டனையிலிருந்து தப்பிக்க அடியார் வேஷம் போடுறதுதான் ஒரே வழின்னு நினைச்சு போற வழியில உள்ள சுடுகாட்டு சாம்பல்ல விழுந்து உருண்டு பிறண்டு உடம்பெல்லாம் திருநீர் பூசின மாதிரி சாம்பலை பூசிக்கிட்டான். அவனை பார்த்த வரகுண பாண்டியன் காவலர்கள் கிட்ட இந்த அடியாரை ஏன் விலங்கு மாட்டி கூட்டிட்டு வரீங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கு அவங்க, மகாராஜா இவன் ஒரு திருடன்னு சொல்ல, சிவசிவா உடம்பெல்லாம் விபூதி பூசின மகாலிங்க சுவாமியின் ஒரு அடியாரை போய் திருடன்னு சொல்லலாமா? கூடவே கூடாதுன்னு ராஜாவே சிம்மாசனத்திலிருந்து எழுந்து வந்து அவன் விலங்கை கழற்றி விடுதலை பண்ணினார். இதை வெள்ளை நீரு மெய்யில் கண்டு கள்ளன் மெய்யில் கட்டவிழ்ப்பித்தம்னு 11ஆம் திருமுறை திருவிடைமருதூர் மும்மணி கோவையில வரகுண பாண்டியனின் பெரிய அன்பாக பட்டினத்தார் ஒளி செய்கிறார். தண்டனையிலிருந்து தப்பிக்க வேஷம் போட்டதுக்கே இவ்வளவு நன்மைன்னா உண்மையிலேயே சிவனடியாரா இருந்தா எவ்வளவு நன்மைன்னு திருடனும் தெரிஞ்சிட்டான். அதனால விபூதி, ருத்ராட்சம் போன்ற வேடங்களை அணிந்த அடியார்களை பார்த்த மாத்திரத்திலேயே அவங்க நல்லவங்களா, கெட்டவங்களா, ஏழையா, பணக்காரனா, உண்மையா இல்லையான்னு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணாம சிவமாகவே கண்டு வழிபடணுங்கிறத நமக்கு அறிவுறுத்துகிறார்.